ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சில்லி கார்லிக் சேனல். இப்போ நம்ம அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கெட்டி அவல் ஊற வச்சது, பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 1, பச்சை மிளகா 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு அண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த கெட்டி அவலை நான் 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு அதை ஊற வச்சுருக்கேன். 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு ஊறி. ஸோ இது நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி அவல் உப்புமா ஈஸியாக சீக்கிரமாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் எதுக்குன்னா அவல் செஞ்சதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமும் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் நெய் அதில் சேர்த்திக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கணும். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நிறைய போட்டுக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகா போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பும் போடுறேன். ஆல்ரெடி அவலில் உப்பு போட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதனால் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அவலை சேர்த்திக்கலாம். ஸோ அவலை சேர்த்திட்டேன். அதை நல்லா ஒரு 2 to 5 மினிட்ஸ் கிளறுங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணலன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த அவல் இந்த எண்ணெயில் தான் நமக்கு இப்போ வேக போகுது. ஸோ நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலன்னா அது சட்டியோடு ஒட்டிக்கும். அப்போ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணுங்கள். கை விடாமல் இதை கிளறிட்டே இருங்க. டூ மினிட்ஸ்
கைவிடாமல் கிளறியாச்சு 2 to 3 minutes. ஸோ நம்ம அவல் உப்புமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அவல் உப்புமா இஸ் ரெடி. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்சுக்கோ சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். சீக்கிரம் டைஜஸ்ட்டும் ஆகும். ஸோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.